4ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். An artist has created a triangle stained glass window and has one strip of small length left before completing the window. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் விழுந்துருச்சோம். She need to figure out the length of the left out portion based on the length of the other sides as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் இந்த சைடை மட்டும் கேட்டிருக்காங்க, எல்லா சைடும் கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு சைடு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. ஸோ இந்த படத்தை உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடியும் ஒரு தப்பு. 10th சம்முக்கான படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பேர் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஏ, இது இ, இது சி, டி, பி, எஃப் கொடுத்துட்டான். அது போக டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இது என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சம். அவன் கேட்டிருக்கிறது இந்த பிஎஃப் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம போன சம் 9th சம்மில் பார்த்த மாதிரியே தான் பை சீவாஸ் தியரம். ஓகேங்களா? சீவாஸ் தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சைட்ஸு ஏஎஃப் டிவைடட் பை பிஎஃப். ஓகேங்களா? ஈக்குவல் இன்ட்டு பிடி டிவைடட் பை டிசி. அடுத்தது சிஇ டிவைட் பை ஏஇ. ஓகேங்களா? ஸோ அதை தான் எழுத போகிறோம். டிவைட் பை ஏஇ எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். ஓகேங்களா? பை சீவாஸ் தியரம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏஎஃப்ன்றது 5, பிஎஃப் எனக்கு தெரியாது, இன்ட்டு பிடி வந்து 3, டிசி வந்து 10, சிஇ வந்து 4, ஏஇ 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நான் கேன்சல் பண்ணிட்டேன். 1 5 5 2 5 ஆர் 10, 1 2 2 2 4, 2 2 ஆர் 4. ஓகேங்களா? ஸோ 2 பை என்ன வருது எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பை பிஎஃப் ஈக்குவல் டு 1. இப்போ பிஎஃப் கிராஸாக கொண்டு போனேன் அப்படின்னா 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது இந்த டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருந்துச்சு, என்னமோ எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த சீவாஸ் தியரம் மட்டும்தான். சீவாஸ் தியரம்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் டிவைட் பை எஃப்பி இன்ட்டு பிடி டிவைட் பை டிசி இன்ட்டு இசி ஆர் சிஇ டிவைட் பை ஏஇ போட்டோன்னா ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீவாஸ் தியரம். ஸோ இதன்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் பிஎஃப் கிடச்சிடும் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th சம்மு. இனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமெட்ரி வரையக்கூடிய அந்த இது தான். ஸோ அதை வந்து அடுத்து தனி வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பயனாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். Draw a tangent at any point R on the circle of radius 3.4 cm and the center at P. Pன்னு ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வச்சு 3.4 சென்டிமீட்டர் ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு டேஞ்சன்ட் வரையணும் ஆறுன்ற பாயிண்டில் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பீன்ற ஒரு டாட் வச்சுட்டேன். டாட்டை வச்சதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 3.4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சர்க்கிள் வரையணும். ஸோ அப்போ நான் ஸ்கேலை எடுத்து 3.4 இருக்கிற மாதிரி அளந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 3.4 அந்த இடத்துல வச்சு அளக்குறேன். பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3.4 கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜூமின் கூட பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல 3 இருக்குது, இது 4 இருக்குது, 3.5ன்றது இந்த பெரிய லைனு. ஸோ இதுக்கு முந்தின லைன் தான் 3.4. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 0 வரைக்கும் நான் எடுத்து இது சர்க்கிளாக அப்படியே கொடுப்பேன். ஓகேங்களா? 3.4 இருக்குது, இங்கே வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். 3.4க்கு ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன்.
ஓகேங்களா? 3.4 சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு டாட் ஏதோ இடத்துல ஒரு டாட்டை வச்சு இதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த டாட்டு, இந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்னா Q அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? Qன்னு பேர் வச்சதுக்கப்புறம் அதே கம்பஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாட்டில் வச்சு இந்த லைன் ரேடியஸில் பாதிக்கு மேலே அளவு எடுக்கிறேன். ஓகேங்களா? ரேடியஸில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க். ஓகேங்களா? அதாவது பாதிக்கு மேலே அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதே அளவை மாற்றாம இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதுலேருந்து இன்னொரு ஒரு ஆர்க். ஓகேங்களா? 2 ஆர்க்கு வெட்டுறேன். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். இங்கே இருந்து இதுக்கு பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஒரு ஆர்க்கு ஃபுல்லாக போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த டாட்டில் இருந்து ஒரு ஆர்க்கு, அதே அளவு மாற்றாம இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க்கு வெட்டிட்டேன். ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருந்து அதே அளவுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா? அளவை மாற்றாம மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கு. ஸோ அதே இது இந்த டாட்டில் இருந்து அளவை மாற்றாம அதே அளவு தான் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ 2 ஆர்க்கு வெட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்கு வழியா லைன் நான் போட்டேன் அப்படின்னா அதுதான் டேன்ஜென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இது வந்து டேன்ஜென்ட். இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து டேன்ஜென்ட் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வெட்டுது எல்லாத்துக்கும் இதே மாதிரி வெட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ, அந்த சர்க்கிள் என்ன வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான், அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆர்க் சம்டைம்ஸ் மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே வந்தாலும் இந்த 2யும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி தான் போகுது. இழுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்க்கிளோட அந்த Qன்ற பாயிண்ட்ல தொட்டுட்டு போகும். ஸோ இதுதான் வந்து டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள் PQ. ஓகேங்களா? PQன்றது ரேடியஸ். ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரேடியஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. 3.4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? டேன்ஜென்ட் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு பேர் வைக்கணுமா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆர்க்குக்கு கூட இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் பின்ற பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இருந்து ஏன்ற இடத்துல ஒரு ஆர்க்கை கட் பண்ணி ஏன்ற பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். அடுத்து அங்கேருந்து அதே அளவுக்கு ஒரு ஆர்க்கை கட் பண்ணி அதுக்கு பேர் பின்னு வைக்கிறேன். அடுத்து 2யுமே வச்சு இங்கே வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி ஏல வச்சு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா டேன்ஜென்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.